இங்க வந்து நம்ம பார்க்க போறது யாருன்னா பிரதர் இஸ்ரவேல் பூபதியை நம்ம பார்க்க போறோம். அவங்களோட வாழ்க்கையில ஆண்டவர் செய்ததான அற்புதங்களையும் அவங்க வாழ்க்கையில ஆண்டவர் செய்ததான அதிசயங்களையும் அவங்க நம்மளோட கூட பகிர்ந்து கொள்ள போறாங்க. இன்னைக்கு வந்து அவங்க கிட்ட நம்ம பேச போறோம். இஸ்ரவேல் பூபதி, எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். எப்போ வந்து நீங்க ஆண்டவரோட வந்தீங்க? ஆண்டவரிடத்துல ஆண்டவர் எந்த நாள்ல உங்களை வந்து ரட்சித்தார் அப்படின்றத பத்தி இன்னைக்கு ஃபுல்லா நீங்க சொல்ல போறீங்க. முதலாவது நீங்க எந்த இடத்துல வந்து ஏசப்பா இயேசு அப்படின்றத வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க? என்னோட 8 வயசு இருக்கும்பொழுது நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நாங்கள் தொழில் விளையாடிட்டு இருக்கோம். விளையாட்டு நேரத்தில் ஒரு வீட்டில் வந்து ஒரு பாடல் சத்தம் கேட்டது. அப்போ நாங்கள்லாம் இன்னொரு பாடல் சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் பார்க்கும்போது ஒரு சின்ன வீட்டில் ஒரு சபை நடந்துட்டுச்சு. இந்த சபை ஆராதனையில் நாங்கள் போய் பங்கு கொண்டோம். இந்த பாடல் இங்கே கொடுக்குற செய்திகள் எல்லாம் சின்ன வயசுல கேட்டு தொடர்ந்து ஒரு 6 மாதம் அந்த இடத்துக்கு நான் போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா நாங்கள் அந்த இடத்துல போகல. 6 மாதம் தொடர்ந்து சர்ச்சுக்கு போனோம். அதுக்கு பிறகு 6 மாதம் போனதுக்கு அப்புறம் நீங்க சர்ச்சுக்கு போனது நிறுத்திட்டீங்களா? ஆமாம். அதுக்கப்புறம் நான் வந்து பள்ளி கல்லூரி படிப்பு தொடர்ந்து படித்ததுனால ஒரு 15 இயர்ஸ் பக்கம் எனக்கு அந்த சம்மந்தமே இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கு பின்னாக ஆண்டவர் வந்து நீங்க எப்படி நீங்க அறிஞ்சிட்டீங்க? ஆண்டவர் ஏதாவது மூலமா உங்களுக்கு கூட பேசினாரா? அதை பத்தி சொல்லுங்க. ஆமாம், அதாவது 2004 வருஷத்தில் பார்த்தா சரீர பிரகாரமாக தான் நான் பலவீனமாக இருந்து வாழ்வா சாவா அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒரு உறவினர் மூலமாக சர்ச்சுக்கு போங்க, உடம்பு சரியாக போயிருந்து சொல்லும் பொழுது மறுபடியும் நான் சண்டே கிளாஸ் சின்ன வயசில் போன அதே சர்ச்சுக்கு பாஸ்டர் ஜேடி சாமுவேல் அப்படின்ற பாஸ்டரோட சர்ச்சுக்கு நாங்கள் போக ஆரம்பித்தோம். அதுபோல நம்ம வசனத்துல நம்ம பார்க்கிறோம், மத்தேயு 22:16 அழைக்கப்பட்டவர்களும் அநேகர் ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் சிலர் என்று பார்க்கிற மாதிரி பிரதர் இஸ்ரவேல் பூபதியோட வாழ்க்கையில ஆண்டவர் வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா அது உண்மையா இருந்திருக்கு. சண்டே ஸ்கூல்ல நிறைய பேர் வந்திருந்தாலும் இவங்கள மட்டும் ஆண்டவர் ஸ்பெஷலா திருப்பியும் ஆண்டவர் அவங்களோட இடத்துல பேசியிருக்கிறார். அதுக்கு அப்புறமா ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில் என்னென்ன அற்புதங்களை செய்தார் அப்படின்றத நீங்க சொல்லுங்க. வாசிக்கிறோம், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த வசனத்தின்படியாக 8 வயசுக்கு அப்புறம் ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் ஆண்டவர் மறுபடியும் என்னோடு கூட பேச ஆரம்பிக்கிறார். வசனத்தின் மூலமாக அல்ல, அதாவது என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவிக்கிற துன்பத்தின் வழியில அவரை கூட பேச வராது. ஒரு நாள் கனவுல வந்து அவரு வந்து நான் ஓடுற மாதிரி எனக்கு கனவு. அதை வந்து ஒருத்தர் தடுத்து நிறுத்தி நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறது போல என்கிட்ட பேசுகிற ஒரு வார்த்தை நான் கேட்டேன். அது யாருன்னு பார்க்கும்போது அது ஒரு பாஸ்டருடைய உருவம். அன்னிலிருந்து ஒரு முடிவு வந்தேன், இனி வந்து தொடர்ந்து நம்ம சர்ச்சுக்கு போகணும் அப்படின்றது. அந்த வாரத்திலிருந்து தொடர்ந்து நான் சபைக்கு போக ஆரம்பித்தேன். வந்து செஞ்ச காரியங்கள் பிரமிப்பா இருக்குது. ஆண்டவர் எப்படியெல்லாம் வந்து ஒரு மனுஷன்கிட்ட பேசணும்னு நினைச்சா எப்படினாலும் பேசுறாரு. பாத்தீங்களா, கனவுல பேசுறார், ஒரு மனுஷன் மூலியமா பேசுறார், வேத வசனத்தின் மூலியமா பேசுறார், சிலர்கிட்ட பாடல் மூலியமா பேசுறார். அப்படி உங்களோட வாழ்க்கையில ஆண்டவர் பாத்தீங்கன்னா கனவு மூலியமா பேசியிருக்கிறார். உண்மையாவே மிகவும் ஆச்சரியமா இருக்கிறது என்னன்னா, ஆண்டவர் வந்து கருத்தை கொடுத்து நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அப்படின்றத சொல்லியிருக்கிறார். அதுக்கப்புறமா நீங்க வந்து தொடர்ந்து சபைக்கு போனீங்களா இல்ல நின்றுட்டீங்களா, என்ன பண்ணீங்கன்றது சொல்லுங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து சபைக்கு போயிட்டு இருந்தாலும் சில சின்ன சின்ன காரியங்கள், அதாவது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எனக்குள்ள இருந்தது. ஆனா அது வந்து எனக்கு அது பாவமாகவும் தெரியல, அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் வந்து எனக்கு தெரியாது. இந்த சினிமா பார்க்குற பழக்கம், புகைப்பிடிக்கிறது, இதெல்லாம் வந்து எனக்குள்ள ஒரு சின்ன சின்ன ஒரு பழக்கங்கள் இருந்தது. அதை வந்து ஆண்டவர் எனக்கு ஒரு வெளிப்பாடு கொடுத்தாரு. அதை வந்து நான் உணர்ந்தேன். அதை வந்து இப்போ எப்படின்னா, ஒரு நாள் ஒரு சினிமா தேட்டரில் நான் படம் பார்க்கறதுக்கு போயிட்டு இருக்கும்போது சினிமா தேட்டர் வராண்டாவில் நடந்து போயிட்டு இருக்கும்போது என்னுடைய பாக்கெட்டில் சிகரெட் பாக்கெட் இருக்கு. நான் நடந்து போயிட்டு இருக்கிறேன். அப்போ வானத்திலிருந்து ஒரு கை என்னை நோக்கி வர்றதை நான் உணர்ந்தேன், ஆவியில நான் உணர்ந்தேன். ஆனால் எனக்கு என்னன்னு புரியல. கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். ஒரு வித்தின் செகண்ட்ல அந்த கரம் நேரா வந்து என் மேல வந்து இப்படி ஒரு தட்டுச்சு. அடுத்த நிமிஷத்துல எனக்குள்ள இருந்த அந்த ஆண்டவருக்கு பிரியமில்லாத அந்த காரியத்தை செய்யற அந்த காரியங்கள், அதாவது அந்த சிகரெட் பாக்கெட்டு, பாக்கு, இதெல்லாம் நான் தூக்கி எரிஞ்சிட்டு அடுத்த 5 நிமிஷத்துல நேரா ஓடி ஆண்டவர் சமூகத்துல விழுந்து இது என் பாவம் என்று உணர்த்தப்பட்டு ஆண்டவர் சமூகத்தில் மன்னிப்பு கேட்டேன். ஆண்டவர் கூட இது பேசினார். ஆனா ஆண்டவர் பாத்தீங்கன்னா பாவத்தை வெறுக்கிறார், ஆனா பாவியை ஒரு நாளும்
அப்போ ஒவ்வொருட வாழ்க்கையிலும் நம்மளோட வாழ்க்கையில நான் பாவம் செஞ்சுட்டேனே, ஆண்டவர் என்னை வெறுத்துட்டாரா, என்னை ஒதுக்கிட்டாரா, நான் இனி ஆண்டவர் இடத்துல நான் போக முடியாதா, ஆண்டவர் இடத்துல பேச முடியாதா, அவர் எனக்கு சுகம் தர மாட்டாரா, என் வாழ்க்கையில அற்புதம் செய்ய மாட்டாரா அப்படின்னு சொல்லி நீங்க நிறைய பேர் இருக்கலாம். ஆனா இந்த சாட்சியை கேட்கும் பொழுதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆண்டவர் பாவத்தை வெறுக்கிறார், ஆனா பாவிய ஒரு நாள் வெறுக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நீங்க வந்து சபைக்கு நீங்க தொடர்ந்து போக ஆரம்பிச்சீங்களா? எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா. என் தங்கச்சி வந்து 28 வயசு ஆகியும் திருமணம் ஆகாத ஒரு சூழ்நிலை இருந்தது. நம்முடைய இப்போ நான் போயிட்டு சர்ச்சோட பாஸ்டர் ரெவரண்ட் ஜேடி சாமுவேல் அறுவை சர்ச் பாஸ்டர், அவர் அறிவுறுத்தின் பேர் ஒரு 7 வாரம் தொடர்ந்து சர்ச்சுக்கு வாங்க, நிச்சயமாக ஆண்டவர் அற்புதம் செய்வார்னு சொல்லி எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தார். என் தங்கச்சத்தை சொல்லி அவர் ரட்சிக்கப்படாதவர், அவள்கிட்ட நான் கன்வின்ஸ் பண்ணி சர்ச்சுக்கு கூப்பிட்டு வந்தேன். 4 வாரம் தான் என் தங்கச்சி தொடர்ந்து சர்ச்சுக்கு வந்த அப்புறம் அவளோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மிராக்கள். முடியாது என்று நினைச்சிட்டு இருந்த அந்த திருமண காரியம் 4 வாரத்தில் ஆண்டவர் அருமையான ஒரு மாப்பிள்ளையை கொடுத்தார். இன்னைக்கு என் தங்கச்சி 2 குழந்தைகளோட குடும்பமா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. இது நிச்சயமா ஆண்டவர் செய்த அற்புதம். நிறைய அற்புதம் சொல்லலாம். எங்க அம்மா வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செஞ்சாரு. என்னுடைய தகப்பனார் இருதய நோயினால பாதிக்கப்பட்டு உயிர் போக வேண்டிய சூழ்நிலையில ஆண்டவர் என்னோடு பேசினார். மகனை எழுந்து ஜெபம் பண்ணுன்னு சொன்னாரு. அந்த காலத்துல அந்த நிமிஷத்துல ஆண்டவர் எங்க அப்பாவை அற்புதம். இன்னைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் ஆண்டவர் எங்க அப்பாவை ஜீவனோட வச்சிருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். எத்தனையோ போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவர் ஒரு மனுஷனோட வாழ்க்கையை மாற்றணும்னு நினைச்சா அது எப்பேற்பட்ட விதத்திலையும் யார் மூலமாகவும் எப்பேற்பட்டதான அற்புதங்களை செய்தும் அவர்களோட வாழ்க்கையை மாற்ற முடியும். இவங்களை பார்த்தது போல ஆண்டவர் வந்து ஒரு மனுஷனை நேசிக்கும் பொழுது அவங்களுக்காக எவ்வளவு இறக்குடி அவர் அற்புதங்களை செஞ்சிருக்காரு நீங்க பார்த்துருப்பீங்க. அநேக பேரோட வாழ்க்கையிலையும் நீங்க வாழ்க்கையில சோர்ந்து போய் அடுத்து என் வாழ்க்கையில என்ன அப்படின்னு தெரியாம சோர்ந்து போய் இருக்கலாம். இந்த சாட்சி நீங்க கேட்டிருக்கும் பொழுதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆண்டவர் வந்து மனிதர்களை எவ்வளவு அதிகமாய் நேசிக்கிறார், எவ்வளவு அதிகமாய் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் அற்புதங்களை செய்கிறார் நீங்க பார்த்துருக்கீங்க. இன்னொரு அற்புதம் கூட நாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம். ரீசெண்டா உங்களோட வாழ்க்கையில வந்து ஆண்டவர் சொத்து பிரச்சனையில இருந்து ஒரு அற்புதத்தை செய்து அதை கொஞ்சம் சொல்லுங்க. நிச்சயமாக அதை சொல்லி ஆகணும். அதாவது பாத்தீங்கன்னா நாங்க ரட்சிக்கப்படாததுக்கு முன்பாகவே எங்களுடைய லேண்ட் ப்ராப்பர்ட்டி ஒரு ப்ராப்பர்ட்டி அந்த பிரச்சனை இருந்தது. கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலாக அந்த வழக்கு கோர்ட்ல இருந்தது. கடந்த வாரம் பிப்ரவரி மாதம் ஆண்டவர் அற்புதமான ஒரு காரியத்தை செய்தார். அதாவது சொத்து எங்களுடைய நிலம் எங்களுக்கு வந்தது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அந்த கோர்ட்டு சம்பந்தப்பட்ட வழக்கில் இருந்து எல்லா சூழ்நிலைகளும் ஆண்டவர் எங்களுக்கு சாதகமா மாற்றி கொடுத்து வர வேண்டிய நிலத்தை எங்களுக்கு கொடுத்தார். இது பெரிய ஒரு சாட்சி. அதே போல இன்னைக்கு பார்த்திருக்கிறதான எல்லாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இப்படிப்பட்ட அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் தாம் நினைத்ததை செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. வேதத்துல வாசிக்கிறபடி சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியாய் கிடக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம ஆண்டவரை தேடும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில உயர்வுகளையும் நம்ம கண் காணாத அற்புதங்களையும் அடையாளங்களையும் நாம் இணைஞ்சன பந்துக்கள் மத்தியிலே அநேக அற்புதங்களை அதிசயங்களை செய்கிறவரா இருக்கிறார். இன்னைக்கு நீங்க வெட்கப்பட்டு நான் சோர்ந்து போய் இருக்கிறேன், கர்த்தர் என்னோட வாழ்க்கையில அற்புதம் செய்ய முடியுமா என்று நீங்க நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் கண்டிப்பா மெய்யாகவே அவர் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். கர்த்தரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. என் தேவனால் எல்லாம் கூடும் என்று நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அதே போல உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இன்றைய தினத்திலே நீங்க டெஸ்டிமனி நீங்க கேட்கும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கிரியை செய்கிறவரா இருக்கிறார். நீங்க உண்மையான இருதயத்தோட ஏசப்பா என் வாழ்க்கையில வாங்க, என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்யுங்க, எனக்கு யாரிடத்துல போறதுன்னு தெரியல, என் வாழ்க்கையில யாராவது வந்து என் கரத்தை பிடிப்பாங்களா, எனக்குன்னு உதவி செய்வாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல ஆண்டவரே, ஆனா உங்களால முடியும் நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன் ஏசப்பா, நீங்க வாழ்க்கையில அற்புதம் செய்யுங்க என்று உண்மையான இருதயத்தோடு நீங்க கேட்கும் பொழுது ஆண்டவர் கண்டிப்பாகவே பிரதர் இஸ்ரவேல் பூவதி உங்களுடைய வாழ்க்கையில செய்த அதே ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில இன்றைய தினத்துல செய்ய போதுமானவரா இருக்கிறார்.